வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். எங்களுக்கு பார்த்தோம்னா நாங்க பள்ளிகொண்டா டியூட்டி பாக்குறோம் மேடம். பள்ளிகொண்டா டியூட்டி பார்க்கணும். பள்ளிகொண்டா வண்டியில அணைக்கட்டு எங்களுக்கு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க மேடம், டைரியான்ட்டு. நாங்க பள்ளிகொண்டா வண்டி மூவ் பண்ணி வண்டி மூவ் பண்ணி அணைக்கட்டுக்கு வர வழியில பார்த்தோம்னா இந்த கட்சி ஆளுங்க முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தட்ட கேட்ட இது முடிஞ்சதா, மீட்டிங் முடிஞ்சதான்ட்டு வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் அணைக்கட்டி வச்சுலாம் பிக்கப் பண்ண போறோம். அணைக்கட்டி வச்சுலாம் பார்த்தோம்னா பேஷண்ட் ஏத்த போனா கீழே இந்த மக்கள் தான் பார்த்தோம்னா சட்டை பிடிச்சி வச்சு ஐடி கார்டு கிழிச்சு இது பண்ணாங்க. வண்டியெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சாங்க. இல்ல ஐடி கார்டு பிடிச்சி எடுத்துட்டாங்க, பிரிஞ்சிச்சு. ஐடி கார்டு பிரிஞ்சு அது எங்க வந்ததுன்னு தெரியல. அவங்க கையோட போயிடுச்சா இல்ல கீழே என்ன வந்ததுன்னு தெரியல. பண்ணல. அவங்க போலீஸ் தான் பார்த்தோம்னா அங்கிருந்து இது பண்ணி அணைக்கட்சி வச்சிடும் பாதுகாப்பா அங்க இது பண்ணி அங்க என்னுடைய நேம் ஐடி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. வண்டி சேதம்னா சொட்டதான் மேம், சைட்ல எல்லாம் ஓரளவு சொட்டையா இருக்கு, அவ்வளவுதான். போலீஸ்கார் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை தடுத்தாங்க. அவங்க தான் தடுத்து அங்கிருந்து பாதுகாப்பா அவன் தான் கூட்டு அணைக்கட்சி வச்சிடும், அவன் தான் கூட்டு விட்டாங்க. எங்களுக்கு பார்த்தோம்னா நாங்க பள்ளிகொண்டா டியூட்டி பாக்குறோம் மேடம். பள்ளிகொண்டா டியூட்டி பார்க்கணும். பள்ளிகொண்டா வண்டியில அணைக்கட்டு எங்களுக்கு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க மேடம், டைரியான்ட்டு. நாங்க பள்ளிகொண்டா வண்டி மூவ் பண்ணி அணைக்கட்டுக்கு வர வழியில பார்த்தோம்னா இந்த கட்சி ஆளுங்க முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தட்ட கேட்ட இது முடிஞ்சதா, மீட்டிங் முடிஞ்சதான்ட்டு வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் அணைக்கட்டி வச்சுலாம் பிக்கப் பண்ண போறோம். அணைக்கட்டி வச்சுலாம் பார்த்தோம்னா பேஷண்ட் ஏத்த போனா கீழே இந்த மக்கள் தான் பார்த்தோம்னா சட்டை பிடிச்சி வச்சு ஐடி கார்டு கிழிச்சு இது பண்ணாங்க. வண்டியெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சாங்க. இல்ல ஐடி கார்டு பிடிச்சி எடுத்துட்டாங்க, பிரிஞ்சிச்சு. ஐடி கார்டு பிரிஞ்சு அது எங்க வந்ததுன்னு தெரியல. அவங்க கையோட போயிடுச்சா இல்ல கீழே என்ன வந்ததுன்னு தெரியல. பண்ணல. அவங்க போலீஸ் தான் பார்த்தோம்னா அங்கிருந்து இது பண்ணி அணைக்கட்சி வச்சிடும் பாதுகாப்பா அங்க இது பண்ணி அங்க என்னுடைய நேம் ஐடி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. வண்டி சேதம்னா சொட்டதான் மேம், சைட்ல எல்லாம் ஓரளவு சொட்டையா இருக்கு, அவ்வளவுதான். போலீஸ்கார் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை தடுத்தாங்க. அவங்க தான் தடுத்து அங்கிருந்து பாதுகாப்பா அவன் தான் கூட்டு அணைக்கட்சி வச்சிடும், அவன் தான் கூட்டு விட்டாங்க. அணைக்கட்டு பகுதியில் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது கூட்டத்திற்கு நடுவே ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கமளித்த ஆடியோவை கேட்டோம். இந்த நிலையில் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆள் போகுதா இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்கு பார்க்க சொல்லுங்க. ஆள் இருக்குது இல்லையா நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. சுட்டு விட்டு கலட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பர் குறிச்சுக்கீங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க. போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம். கேவலமான அரசாங்கம். எதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பிருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல
நோயாளியே போக கிடையாது. அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அணைக்கட்டு பகுதியில் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஆம்புலன்ஸ் சென்றதால் அவர் கோபமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த விளக்கத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேசிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.